ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஜெம் வந்து இருக்கும், ஒரு புதையல் இருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு புதையல் மாதிரி இந்த இருக்கிற கிண்ணியடியில் வந்து நிறைய இடங்களில் வந்து இப்படியான கடைகள் இல்லை. வடையில் வந்து இந்த தூள், புளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வேறு லெவலாக செஞ்சுருக்காங்க. ரைஸ், கீரை வடை, பாபத் எல்லாம் இருக்குது. ஆட்டு சூப். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிட்டு, இந்த லொக்கேஷனில் எவ்வளோ பிரச்சனை, மன கஷ்டங்களோட எவ்வளோ பிரச்சனையோட வந்தாலும் இந்த இருக்கிற இயற்கையை வந்து பார்க்கக்குள்ள வந்து ஒரு மனசில் நமக்கெல்லாம் நல்ல ஆடம்பரம் நல்ல நினைச்சா அப்புறம். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கன நாளைக்கு பிறகு வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து நான் செய்ய போகிறேன். ரைட், ஃபுட் ரிவ்யூ வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கடை வந்து பாருங்கள். ரைட், இந்த கடையில் வந்து வடை இருக்குது சாப்பிட்றதுக்கு, அதாவது கிழங்கு கடை. சரியா, இந்த இருக்கிற கடையில் தான் நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து கிண்ணியடி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிரம்படி தீவுக்கு போய் நான் ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன் நான் பிரம்படி தீவில். அப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காத ஆட்களுக்கு மேலே வந்து ஐ பட்டனில் வீடியோட லிங்க் வந்து நான் போட்டு விட்றேன். அதில் அந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா விளங்கும். அப்போ அந்த ஏரியாவில் வந்து கிண்ணியடி என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. ரைட், அந்த கிண்ணியடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பசி. அப்போ நான் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்திருந்தேன். நான் ஒரு ஆளை வந்து சந்திக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் நான். அப்போ அதை முடிச்சு போட்டு பார்த்தா சரியாக பசி வந்துட்டு, அப்போ சாப்பிடுவோமே என்று சொல்லி பார்த்தா என்ன சொல்கிறேன், அந்த புதையல் இருக்குது தானே, இந்த குருவி வேறு கத்தி அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஒன்றும் செய்யலை, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியா, இந்த புதையல் இருக்குது தானே, புதையல் மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஜெம் வந்து இருக்கும், ஒரு புதையல் இருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு புதையல் மாதிரி இந்த இருக்கிற கிண்ணியடியில் வந்து நிறைய இடங்களில் வந்து இப்படியான கடைகள் இல்லை. ரைட்டா, ஆனால் இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கே சும்மா வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள், இந்த கடையை வந்து காட்டுறேன்னா இங்கே பாருங்க, இதுதான் கடை. இந்த கடைக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு கதிரை மேசை எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து உள்ளுக்குள்ளே வந்து வடை மட்டும்தான் இப்போ இருக்காங்க, கிழங்குலாம் போடுறேன். ஆனால் இப்போ கிழங்கு இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸ். இது உள்ளுக்குள்ளால தான் போகணும். இப்போ உள்ளுக்குள்ளே போகிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னதான் பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் இப்படியான ஹோட்டல் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி செட்டப் உண்டு. இதுக்குள்ளே இருந்து சாப்பிடலாம். அப்போ நான் வந்து இதுக்குள்ளே இருந்து சாப்பிடாம நான் வந்து அப்படியே கதிரையை எடுத்து கொண்டு போட்டு அங்கால வந்து போட சொல்லிட்டேன், உன்னோட பவித்திரனையும் மற்றபடியும். அப்போ இவனை 2 பேரும் வந்து அங்கே வந்து கதிரையை தூக்கி போட்டுட்டு அந்த இருக்கிற ஸ்பாட் இருக்குது தானே, லேக் ஸ்பாட், அதை பார்த்த மாதிரி இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். சும்மா பார்க்குறக்கே வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வடையும் வந்துட்டு சும்மா வடையில் வந்து இந்த தூள், புளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வேறு லெவலாக செஞ்சுருக்காங்க. இப்போ இதை வந்து ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். ரைட், பா நல்லா இருக்குடா. சட்டப்படி இருக்குது. இந்த புளி தூள் எல்லாம் போட்டு வேறு லெவலில் போட்டிருக்காங்க. இந்த வடையில் வந்து இந்த தூள் புளியெல்லாம் வந்து இவங்க போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலை இருக்குது. அப்போ தூக்கி அப்படியே ஃபுல்லாக தூக்கி முழுசாக தூக்கி போடலாம். பா, பர்ஃபெக்ட். பாடி பைத்தியம் எப்படி இருக்கு? செம மஜா, நல்லா இருக்கு.
சூப்பர் லேட்டாக இருந்துங்களா சூப்பர் எத்தனை மணிக்காம்மா சூப் போடுற சூப் எத்தனை மணிக்கு போடுறீங்க ஆ பாபத் அப்படி ஒன்றும் இல்லைண்ணே பாபத் கிடைக்கலண்ணே சரி சரி பார்த்தீங்களா நம்மள கஷ்டம் சொல்கிறா நமக்கு எப்போ நல்ல ஆலம் இருந்துச்சு என்ன எப்படி சொல்கிறா உண்மையாக தானே சொல்கிறேன் நமக்கெல்லாம் நல்ல ஆலம் பிறக்காது நல்ல நினைச்சா பிறக்காது நீங்கள் என்ன நல்லா நினைச்சிங்க அப்படி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க சொல்லுங்க போது வேலையை வெட்டியாக்கிட்டு தான் வேலையை வெட்டி தான் வேலையா கல்யாணம் கட்டிங்களா அந்த சீனை கட்டிங்களா கல்யாணம் கட்டிட்டீங்களான்னு கேட்குற அந்த சீனை கேட்டா சொல்லுங்க என்ன நமக்கு தான் லொக்கேஷனை வேறங்க எப்படி இருக்கு இதில் வந்து தம்பி முதல்ல வந்து என்ன இதுக்குள்ள இருந்து சாப்பிடலாம் தண்ணிக்குள்ள வந்து உடஞ்சிட்டு நார்மலாக இங்கே என்ன விலை போகுது சும்மா உங்களுக்கு தானே தெரியும் நான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் எல்லாம் இந்த நைட்டில் கொத்து ரொட்டியாடா சூப்பர் விடாங்க சூப்பு சூப்பு சாப்பிடுது வடை சாப்பிட பண்ணுறாங்க கொத்து ரொட்டி எவ்வளோ கொத்து ரொட்டி எவ்வளோக்கா ஆ 500 கொடுக்குறேன் 700 மச்சம் எல்லாம் இருக்குது நாடு இருக்கு நாடு நல்லா இருக்குடா கிண்ணி அடிக்க வந்தால் கட்டை இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கண்ணே அதாவது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சாப்பாடு சாமான் இருக்குது ஆனால் நான் வந்த டைமில் அன்லக்கின்னு நான் சொல்லணும் எனக்கு வடை மட்டும் தான் கிடைச்சிருக்கு இங்கே சுப்பு இருக்கா கொத்து ரொட்டி இருக்கா வேறு என்னடா இருக்குது பேசுகிறேன் ரைஸ் கீரை வடை கீரை வடை பாபத் எல்லாம் இருக்குது ஆட்டு சூப் எல்லாம் இருக்குது காற்று வேறு லெவலாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உங்களோட காட்சி எல்லாம் யூஸ்ல எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் கேமரா தூக்குறா தண்ணி குடிக்கிறதுக்கு கேமரா தூக்குறான்னு பா அதான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கைக்கு ஊத்துண்டா ஓகே ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் அதான் போட்டிருக்கேன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தேங்க்யூ ரைட் ஃபைனலாக வந்து சாப்பிட்டோம் எவ்வளோ விலைன்னு சொல்லி தெரியல இனி தான் பே பண்ண போகிறோம் பே பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம் இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான் கோச்சிக்குள்ளாங்க இப்படி ஒரு கடை ஒன்று இருக்குது கிண்ணியடியில் இப்படி ஒரு கடை ஒன்று இருக்குது என்றது தான் நான் இந்த வீடியோ மூலமாக தெளிவு உங்களுக்கு தெரியப்படுத்தணுமென்றக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்து இங்கே வந்து நான் சாப்பிட்டு வந்து வடை மற்றபடி இவங்க கொத்து ரொட்டி சுப்புலாம் வந்து போடுறாங்க ஆனால் வந்து அது வந்து இப்போ இல்லை அந்த காரணத்தினால எங்களால் அதை பை பண்ணிடலாம் போயிட்டு அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாகி இருந்தால் சுப் வந்து எடுக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு சொன்னால் கட்டாயம் இங்கேயே பாயை போட்டுட்டு படுத்துருப்பேன் ஏன்னு சொன்னால் அப்படி வேறு லெவலாக இருக்குது எனக்கு இங்கே சாப்பாடை விட இதுக்கு முன்னுக்கு இருக்கிற லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிட்டு இந்த லொக்கேஷனில் எவ்வளோ பிரச்சனை மன கஷ்டங்களோட எவ்வளோ பிரச்சனையோட வந்தாலும் இந்த இருக்கிற இயற்கையை வந்து பார்க்கக்குள்ள வந்து ஒரு மனசில் ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கும் அது 100% கேரண்டி நீங்கள் சும்மா இங்கே டைம் பாலச்சினை சைடுகள் எங்கேயும் போகிற டைம்கள் வரக்குள்ளே கட்டாயம் இங்கே ஒரு விசிட் ஒன்று போட்டு பாருங்கள் கிண்ணியடியில் இருக்கிற கடை கிண்ணியடி இது எந்த ரோட்ரா கிண்ணியடி ரோடு ஆ முறாவோடையா மூணாவா மீனாவா சரி கிண்ணியடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முறாவோடையில் இருக்கிற ரோட்டில் தான் இந்த இருக்கிற கடை இருக்குது இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் இல்லை நான் பெற்ற இன்பத்தை உங்களுக்காக சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் வேறு லெவலாக இருக்குது அப்பாடி வெளியாலையும் இருக்கலாம் வெளியாலையும் இந்த லொக்கேஷனை பார்த்த மாதிரி
ஜாலியாக இருக்கலாம். இங்காலையும் நல்ல இது கோழிக்கடையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியலை. கோழியை விற்கிறாங்க போல இருக்குது. இல்லையா, கோழியை விற்கிறாங்க இவங்க. நான் நினைக்கிறேன் ஒரு காலையிலேயே வந்து இந்த சேல்ஸ் வந்து முடிஞ்சிடும் போல இருக்குது. ஓகே, நான் இப்போ பே பண்ணிட்டு போகிறேன். தேங்க்யூ கைஸ். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கிறேன். நன்றி. பாய் பாய் பாய்.